பெஞ்சல் புயல் காரணமாக காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரிப்பதால் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள், கிரேன், எந்திரம் மற்றும் டிராக்டர்கள் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் புதுச்சேரியிலிருந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமார், புதுச்சேரியில் படகுகளை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் தொடர்ந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை கிரேன் இயந்திரம் மற்றும் டிராக்டர்கள் மூலமாக பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்தும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த புயலின் காரணமாக காற்றின் வேகம் 70 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழையும் பெய்திருக்கக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகளுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த படகுகளை மேலும் உயரமான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்தில் சபாநாயகர் செல்வம் இந்த அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது படகுகள் ஓரளவு பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்ட நிலையில் கடல் அலைகள் மேலும் உள்ளே வருவதால் அந்த படகுகளை அங்கிருந்து மேலே பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல அறிவிக்கிறார். தொடர்ந்து தற்போது அந்த பகுதியில் கிரேன் இயந்திரம் மற்றும் டிராக்டர்கள் மூலமாக படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கன்னிக்கோயில் முதல் கனகச்செட்டிகுளம் வரை இருக்கிற 18 மீனவ கிராமங்களிலும் இருக்கக்கூடிய படகுகள் அனைத்துமே பாதுகாப்பான இடங்களுக்கு நேற்றே மீன்வளத்துறை சார்பில் எடுத்து செல்லு வைக்கப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் கடல் அலைகள் சீற்றத்துடன் மேலும் கிராமத்தில் உள்ளே நோக்கி வருவதால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய படகுகளை மேலும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் கிரேன் இயந்திரம் மற்றும் டிராக்டர் உதவியுடன் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஃபைபர் படகுகள் மற்றும் கட்டுமர படகுகளை சற்று மேடான இடங்களுக்கு கொண்டு சென்று அங்கு பாதுகாப்பாக வைக்கும் பணிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. புதுச்சேரியில் தொடர்ந்து மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மழை என்பது பெய்து வருகிறது. காற்றின் வேகமும் நேரம் ஆக தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தற்போது படகுகளை பாதுகாக்கும் பணி என்பது தீவிரமாக மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார்.